இன்றைக்குரிய தேவ செய்தி செயின்ட்ஸ் ஆஃப் காட். செயின்ட்ஸ் ஆஃப் காட், பரிசுத்தவான். பரிசுத்தவான் என்று சொல்லும் பொழுது அதுல ரொம்ப அர்த்தங்கள் இருக்குது. விசுவாசியே, கர்த்தர் நம்மை உண்டு பண்ணின அந்த உண்டு பண்ணினதுக்கு லாபமாக அல்லது அதற்கு உதாரத்துவமாக நம்மை நாமே கர்த்தர் கொடுத்தபடியே நம்மை காத்து ஆண்டவருக்கென்று நம்மை அவருக்கு அர்ப்பணிப்பது நல்லது. அவர் நம்மை உண்டாக்கினார், நம்மை ரட்சித்தார், பரிசுத்தவானாய் மாற்றி அதற்காக ரட்சிப்பையும் ஸ்நானத்தையும் பரிசுத்த ஆவியும் அபிஷேகத்தையும் தேவனுடைய கிருபையும் தினம் தினம் அவருடைய நடத்துதலினாலும் ஆவியினுடைய வரங்களினாலும் அவருடைய நடத்துதலினாலும் போதனினாலும் ஆவியை நம்ம நடத்தி கொண்டிருக்கிறது நிஜமா இருந்தாலும் இவ்வளவு சீர்படுத்தி இவ்வளவு செயல்படுத்தி நம்மை ஒழுங்குபடுத்தி ஆசீர்வதித்து நம்ம இவ்வளவு மேலான மகிமையான ஒரு நற்கந்தமாய் கர்த்தர் நம்மை மாற்றிவிட்ட பொழுது அவருக்கென்று நம்மை படைப்பது எவ்வளவு ஒரு அருமையான காரியம். கவனிங்க, நல்ல கவனிங்க. கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் ஒரு பரிசுத்தவான். இங்க இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு அருமை தெரியுது என்ன தெரியல. நீங்க வேற ஒரு நாட்டுக்கோ வேற ஒரு தேசத்துக்கோ வேற ஒரு இடத்துல யார் இடத்திலாகிலும் ஒரு சமுதாயத்திலும் ஒரு சங்கத்திலும் அல்லது ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல நீங்க பேச உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைத்தால் நீங்க பேச வேண்டிய முறையே அங்க ஒரு பரிசுத்தவான்களை சந்திக்கிற நீங்கள் பரிசுத்தவானாதான் அப்ரோச் பண்ண முடியும். நீங்கள் ஏதோ அப்படி வந்தனா கிறிஸ்தவ சமுதாயமோ கிறிஸ்தவர்களோ அங்கீகரிக்க மாட்டார்கள். they won't accept you. நீங்கள் ஒரு பரிசுத்தவானா இருந்தால் மட்டுமே அவங்க ஏற்றுக்கொள்வாங்க. ஸோ கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படிப்பட்ட ஒரு அங்கமாகத்தான் நம்ம எந்த நேரத்திலும் இருக்கிறவராக இருக்க வேண்டும். நெக்ஸ்ட் நான் என்ன சொல்லுவேன், சில பேர் சொல்லுவாங்க லைக் இல்லை இதுக்கெல்லாம், அவரு யூஸ்லெஸ் பா இந்த விஷயத்துல. அவருடைய பர்ஸ்பெக்டிவ்ல நான் யூஸ்லெஸ்ஸாய் இருக்கலாம், பிரயோஜனம் இல்லாதவராய் அவருடைய பார்வையிலே நான் இருக்கலாம். ஆனால் தேவனுடைய பார்வையிலே நாம் பிரயோஜனமாகத்தான் இருக்கிறோம். நீங்க அதை மனசுல வச்சுக்கணும். நம் கர்த்தருக்கு முன்பாக அவருடைய பர்ஸ்பெக்டிவ்ல மை பர்ஸ்பெக்டிவ் should be God's perspective. தேவனுடைய பார்வையை என்னுடைய பார்வையாய் மாற்றிக்கொண்டால் இன்னொருவருடைய பார்வை வித்தியாசம் தான். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் சார்? அதுக்காக நான் செத்தா போயிட முடியும்? கர்த்தர் நம்மை உண்டாக்கினவர், நம்ம ஏற்பாடு பண்ணினார். அவருக்கு முன்பாக நம்மால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பரிசுத்தவானாக நாம் வாழ பிரயாசப்படுகிறோம். அதை கர்த்தர் நமக்கு உதவியாக இருக்கிறார். அதை நீங்க புரிஞ்சுங்க. ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு அற்புதத்தை செய்ய துடிக்கிறார். ஒவ்வொரு நாளும் உங்களை நடத்துவதற்கு ஆவியானவர்களோடு கூட நடக்கிறார். அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே அறிந்து கொள்ளுங்கள், யூ ஆர் வெரி ஸ்பெஷல். எவ்வளவு தூரம் நம்ம உணர முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு தான் நமக்கு ஆறுதல் கிடைக்க முடியும், ஆசீர்வாதம் கிடைக்க முடியும். ஸோ அதனால செயின்ட்ஸ் ஆஃப் காட் நான் சொல்றேன். இன்னைக்கு ஒரு சத்தியம் மிக மிக முக்கியமான ஒன்று. அதனால நீ எங்க போனாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, யாருடைய பார்வையிலே வித்தியாசமான ஆளா இருந்தாலும் சரி, நாம் கர்த்தருக்கென்று பரிசுத்தவான்களாய் வாழ்வதுதான் உண்மை. அதுதான் வேண்டும், அதுதான் தகுதி என்பதை நீங்கள் மனசுல கொள்ளுங்கள். அவர் தகுதி இல்லாதவர், இவர் என்ன போல இல்லை, இவங்க என்ன மாதிரி ஆட்கள் இல்லை அப்படின்னு நீங்க நினைக்கலாம். நினைங்க பரவாயில்ல, அது உங்க இஷ்டம். ஆனால் நாம் கர்த்தருடைய பிள்ளைகள், நான் தேவனுடைய பிள்ளை என்பதை நீங்கள் மனசுல வச்சுட்டீங்கன்னா ஆவியானவர் உங்களை அற்புதமாகவே நடத்துவார். ஸோ நல்ல கவனத்தில் வச்சுங்க. அந்த பர்ஸ்பெக்டிவ்ல நம்ம போகலாம். எவ்வளவு தூரத்துக்கு கர்த்தர் பெனிஃபிட் கொடுக்குறாரு, எவ்வளவு தூரத்துக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு, எவ்வளவு தூரத்துக்கு நம்ம நன்மை பெற முடியும், எவ்வளவு தூரத்துக்கு நம்ம உலக ஆசீர்வாதங்களை அனுபவிக்க முடியும் என்பதை, பரிசுத்தவான் எவ்வளவு அளவுக்கு ஆசீர்வாதத்தை பெற முடியும் என்பதை வசனத்திலே நாம் தெரிந்து கொள்ளலாம். வெரி ஸ்மால் வசனம் தான்.
ரொம்ப சிம்பிளா, பிகாஸ் திஸ் இஸ் a communion day, இன்றைக்கு பரிசுத்த திருவிருந்தா இருக்கிறபடினாலே இதனுடைய சம்பந்தப்பட்ட வசனங்களை தான் உங்களோடு நான் போதித்து கொண்டிருக்கிறேன். சற்று கவனியுங்கள் ப்ளீஸ். நீங்க வாலண்டியர் கிடையாது, அதனால உட்கார்ந்துருக்கிற எல்லாருமே நீங்க கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் இருக்கிறபடினால கரெக்டா கவனிங்க. ஸ்தோத்திரம். யாரனா வரட்டும், யாரனா போட்டோம், அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆவியானவர் பார்த்துங்கிறாரு, தேவதூதர்கள் அங்கே இருக்கிறாங்க, ஞானம் கொடுப்பாங்க. அங்கே உட்காருன்னு. சங்கீதம் 15:2 வாசிக்கிறோம். உத்தமனாய் நடந்து, அதை தான் இப்போ வாஸ்தமோ, வெரி குட். நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறது தானே. இந்த 3 விஷயத்தை நீங்கள் மறக்கக்கூடாது. அஸ் எ பரிசுத்தவான் கரெக்டாக தான் நான் எடுத்திருக்கிறேன். ஏதோ நான் எடுத்த வசனங்கள் தப்பாயிடக்கூடாதுன்னு யோசித்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், உத்தமம் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கணும். 2வது நீதி. நான் ஒரு பரிசுத்தவானா இருந்தால் பரிசுத்தமா இருக்கணும். நான் ஒரு கர்த்தருடைய பிள்ளையா இருந்தால் கர்த்தருக்கு பயந்திருக்கணும். எந்த விஷயத்தாலும் சரி மனதார சத்தியத்தை பேசணும். நினைச்ச மாதிரிலாம் ஆக்ட் பண்ணக்கூடாது. ஐயா, அப்பா கோவம் வந்துச்சு, கோவத்துல நீ அடிமை ஆயிடாத. நீ பரிசுத்தமான இல்லை. அப்போ அவுட் ஆஃப் த அந்த பிரசன்னத்துக்கு வெளியே வந்துட்ட. நீ அடங்குனாதான் நல்லது, இல்ல தப்பு நடக்குது. எப்போ எரிச்சல் வந்துருச்சு, அதுக்கு நீ இடம் கொடுத்த, எரிச்சலுக்கு நீ அடிமையாடுற. நீ என்ன பண்றன்னு தெரியாது, என்ன பேசுறன்னு தெரியாது. ஏன்னா அதனால தான் சில பேருக்கு நீ என்ன சொன்னன்றதே புரியாது. இதை சொன்ன நீ சொன்னா கூட நான் சொல்லவே இல்லையே அப்படின்வாங்க. ஏன்னா அவங்களுடைய ஆத்திரம் காது வரைக்கும் ரெஜிஸ்டர் ஆகாது. அதனால தான் நான் சொல்லலையே, உன்னை திட்டலையே, அது கேட்காது, காது வரைக்கும் கேட்காது. ஆத்திரம் அடையாது, கோபம் அடையாது. there's limit. ஆண்டவருடைய வசனத்துக்கு ஒரு லிமிட் கர்த்தர் வச்சிருக்கிறார். எல்லாத்துக்குமே லிமிட்டேஷன்ஸ் வச்சிருக்கிறார். கோ அண்ட் நோ கோ. எது சொல்லணும், எவ்வளவு தூரத்துக்கு சொல்லணும், எவ்வளவு தூரத்துக்கு மேல சொல்லக்கூடாது, எவ்வளவு தூரத்துக்கு மேல கோவப்படக்கூடாது. there is a limit for everything. யாருன்றது நீங்க கேட்காதீங்க. உலகத்துல வாழ்ற எந்த மனுஷனுக்கா இருந்தாலும் ஒரே தான் வசனம், எல்லாருக்கும் ஒன்று தான். ஸோ புரிஞ்சுக்குங்க. நான் ஆத்திரம் அடைஞ்சிட்டேன்னா அது உன்னுடைய தகுதி. ஆனால் அது மீறி போகாதபடிக்கு கண்ட்ரோல்ல இருந்துட்டோம்னா அது கர்த்தருடைய பிள்ளை. மீறி போயிட்டா பிசாசுக்கு அடிமை ஆயிட்ட மாதிரி. அப்ப அதனுடைய கான்சிக்வன்சஸ், அதனுடைய வழிபாடுகள், அதனுடைய விளைவுகள் நம்ம எல்லாருமே அனுபவிக்கணும். நான் பாஸ்டரு, நான் ரொம்ப பெரிய காரியம் செய்யறேன், இதெல்லாம் செல்லாது, இதெல்லாம் ஒன்றும் நடக்காது. ஸோ விசுவாசிகள் எப்பொழுதுமே ரொம்ப கவனத்தை கொள்ள வேண்டிய காரியங்கள், நான் பரிசுத்தவானாய் நான் எந்த நேரத்திலும் தக்க வச்சுக்கணும். நான் பரிசுத்தவானாய் எந்த இடத்திலேயும் என்னை காத்துக்கொள்வது சம்டைம்ஸ் கஷ்டம்தான். ஆனால் நம்ம காத்துக்கலன்னா அவ்விசுவாசியினுடைய கதி என்ன ஆகும்? நம்மளே பலப்பட்டுக்கலான்னா, நம்மளே உற்சாகம் அடையல, நம்மளே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியலன்னா அப்போ ரட்சிக்கப்படாதவனுடைய நிலைமை என்னவா போ? அப்படிப்பட்டவனோட சம்பந்தம் பண்றோமே, நம்ம லேண்ட் வாங்குறோமே, பொருளுங்களை கையாளுறோமே, கொடுக்கல் வாங்கல் நடத்துறோமே, சின்ன காய்கறி வியாபாரம் பண்றவனோட விவகாரம் பண்ணோம்னாலும் நமக்கு ரொம்ப பொறுமையா அவசியம்ப்பா. தேவையில்லாத பேச்சுக்களை பேசுறோம், தேவையில்லாத துக்கப்படுகிற வார்த்தைகளை பேசிடுறோம். நம்மளாம் கர்த்தருடைய பிள்ளைகள் என்பதை நீங்கள் கொஞ்சம் மனசுல வச்சுக்கணும். ஸோ கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படி அறியாமல் போயிட்டா ஆண்டவர் கண்ணெதிர்க்க இப்படியே துக்கப்படுவார். ஐயோ பிள்ளையே, இப்படி விட்டு கொடுத்துறியே, ஐயோ இப்படி விட்டுறியே. நான் நேசிக்கிற பிள்ளைகள், தண்ணீரை கொடுக்கிறேன், வெளிச்சத்தை கொடுக்கிறேன், காற்றை கொடுக்கிறேன், உஷ்ணத்தை கொடுக்கிறேன். ஒவ்வொருவருக்கும் அந்த ஞானத்தோடு நான் பாதுகாத்து கொண்டிருக்கிறேன்னா, என்ன மாதிரி நீ ஏன் இருக்க மாட்டேன்ற? என்ன மாதிரி மனசு அவனுக்கு வரமாட்டேங்குது? என்ன மாதிரி சிந்தை அவனுக்கு வரல? அப்போ உன்னை பரிசுத்தவானாய் தக்க வச்சுக்கிறதுக்கு நான் எவ்வளவு அவஸ்தைப்படுறேன். ஒரே வாட்டி ஆபிரகாமை கூப்பிட்டதுக்கு அவன் கடைசி வரைக்கும் உத்தமனா இருந்துட்டானே. எப்படி
ஆண்டவர் யாக்கோபை அழைத்தார். அந்த யாக்கோபு வந்தான். அவன் நினைச்சான் எவ்ரிதிங் இஸ் குட். நான் எங்க மாமனார் வீட்டுக்கு போன பிறகு அங்க எவ்ரிதிங் இஸ் குட், இட்ஸ் ஆல் ரைட். 14 years for one girl, another 14 years for இன்னொரு கேர்ளுக்கு. இட்ஸ் ஆல் ரைட். ஆனால் ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது அவனுக்கு வருத்தம் தெரியல. நிறைய பணங்களும் நிறைய ஆஸ்திகள் வரும் பொழுது அவனுக்கு கஷ்டம் தெரியல. டைம் ஹஸ் கம். ஆஸ்தி ஒரு மனுஷனுக்கு திருப்தி கொடுக்காது. மனைவிகள் 1க்கு 4 வந்தாலும் திருப்தி கொடுக்க முடியாது. பிள்ளைகள் 1க்கு டசன் வந்துட்டாலும் திருப்தி கொடுக்க முடியல. கடைசியா திருப்தி கொடுக்கக்கூடியவர் என் தேவனாகிய கர்த்தர் ஒருவர். சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். என் ஆண்டவராகிய கர்த்தர் ஒருவரே. அதனால எது எது எனக்கு சமாதானம் கொடுக்க முடியலையோ, என்னுடைய ஜெப வேளை, என்னுடைய துதி வேளை, என்னுடைய ஆராதனை வேளை, என் தேவனுக்கென்று ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும்னா, என் தேவனுக்கென்று ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிற ஒரு பரிசுத்தவானா நான் இருந்தால், என் தேவனை கனப்படுத்துற ஆவிக்குரிய மனுஷனாய் நான் இருப்பேன். ஆனால் பிள்ளைகளோ, ஆஸ்தியோ, என்னுடைய மனைவிகளோ எல்லாவற்றையும் சற்று ஜெப நேரத்துக்கு மட்டும் அப்புறப்படுத்தி நான் கர்த்தரோடு தனிமையாய் உட்காரும் பொழுது ஆண்டவர் பேசுவார். பர்சனலா பேசுவார். வாட் இஸ் யுவர் நேம்? நின்ன ஹெசரு ஏனம். இது கர்த்தர் பர்சனலா அவங்களோட பேசுற ஒரு உறவாடல். இந்த உறவாடலுக்கு நீங்கள் இடம் கொடுக்கணும். ஃபேமிலி ப்ரேயரோ, கூட்டத்தின் ப்ரேயரோ, சொந்தக்காரோட ப்ரேயரோ, இதெல்லாம் எப்பவுமே இதுக்கு உதவியாக இருக்காது. கர்த்தர் சமூகத்தில் தனியா 1-to-1 பேசிஸ்ல உட்கார ஆரம்பிச்சா ஆண்டவர் தெளிவாய் பேசுவார். இப்பொழுதும் கூட பேசிக்கொண்டே தான் இருப்பார். உங்களுக்கு புரியறதில்ல, நான் ஒண்டியா உட்காந்து சோத்திரம் பண்ணுகிறேன் அப்படின்னு. ஆனா நல்லா யோசனை பண்ணி பாரு, ஆண்டவனோடு பேசுவதை நீ உணர முடியும். ஸ்தோத்திரம். பேர் என்ன தெரியுமா? யாக்கோபு. இனிமேல் உன்னுடைய பேர் யாக்கோபு இல்லை. நீ யாக்கோபா இருக்கிற வரைக்கும் இப்படித்தான் அலமோதுவ. நீ யாக்கோபா இருக்கிற வரைக்கும் நீ இப்படித்தான் அவஸ்தைப்படுவ. சம்பாதிக்கணும், மனைவிங்களை சேர்க்கணும், குழந்தைகளை சேர்க்கணும், சொத்துக்களை சேர்க்கணும். இந்த உலகத்துல பிறந்துட்டா சாவர வரைக்கும் இதே யோசனை தான். யாரையும் விட்டு விடாது. அது ஊழியக்காரராக இருக்கட்டும், ஒரு ஆண்டியா இருக்கட்டும், இதே கதிதான். ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார், நீ ஆண்டவர் சமூகத்தில் ஒப்படைக்கிற வரைக்கும் உன்னுடைய வாழ்க்கை தாறுமாறான வாழ்க்கை தான். ஆனால் ஆண்டவர் எப்பொழுது உன்னை இஸ்ரவேலாக மாற்றுகிறாரோ, சாமி என் கண்ணு, ஆண்டவர் எப்போ உன்னை ஆசீர்வாதமாக மாற்றுகிறாரோ, ஒரு பரிசுத்தவனாய் மாற்றுகிறாரோ, அந்த நிமிஷம் முதல் நீ உலகுக்கே ஒரு ஒளியாக இருப்பாய். ஸ்தோத்திரம். இன்னைக்கு கூட நீ இஸ்ரவேல், நீ ஒரு ஆவிக்குரிய பிள்ளை அப்படின்னு சொல்ற காரணம் பிகாஸ் ஆஃப் இஸ்ரேல் ஒன்லி, நாட் ஆஃப் ஆப்ரஹாம். ஆபிரகாமுக்கு விசுவாசத்தை கற்றுக்கொள்கிறாய். ஆனால் உலகத்துக்கே ஒரு மாற்றப்பட்ட ஒரு மனுஷனாய் காட்ட முடியுமானால் அது இஸ்ரவேலாகத்தான் இருக்குமோ. இஸ்ரவேல் யாரு? யாக்கோபு. யாக்கோபா இஸ்ரவேலாய் மாற்றுவார். ஸோ கர்த்தர் நம்ம எல்லாரையுமே இஸ்ரவேலனாக நாம் இருக்க வேண்டுமானால், ஒரு பரிசுத்தவானாக, இஸ்ரவேல் என்று சொன்னால் பரிசுத்தவான், இந்த பரிசுத்தவானா இருக்க வேண்டுமானால் நாம் கர்த்தருக்குள் ஹல்லேலூயா உத்தமமாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை. அதை கன்னடால வாசிப்பீங்களா? அதை மட்டும் இன்னும் சொல்லி ಇರಿ ಏನಮ್ಮ ಅಷ್ಟೇ, ಇಷ್ಟೇ ಬೇಕಾಗಿರೋದು. ஒரு பரிசுத்தவானுடைய பிகினிங் எப்படின்னா உத்தமம். உத்தமம்னா கர்த்தருக்கு முன்பாக நேர்மையாக நம்ம வாழ்ந்தோம், நீதியை நடப்பிக்கணும். நீதினா என்னது? எனக்கு இருக்கிற கடமை என்ன, நான் யாரு, நான் இப்போ என்ன செய்யணும், என்னுடைய நேரங்களில் என்னுடைய காரியங்கள் என்னென்ன நடக்கணும், எது அது ஜஸ்டிஸ், எது நியாயத்தை கொண்டு வரும் அதை செய்யணும். நெக்ஸ்ட் மனதார, சும்மா எல்லாத்துலேயுமே ஒரு குருக்கட் மைண்டில் எல்லாத்துலேயுமே ஒரு தப்பு கணக்கு போடாமல் மனதார பேசிட்டு போங்க. நீங்கள் நிம்மதியாக இருப்பீங்க. ஒன்றுத்துக்கும் நீங்கள் கணக்கு போட்டு தப்பு பண்ணிட்டீங்கன்னா அத்தை மறிக்கிறதுக்கு இது ஒன்று, இது ஒருத்த மறிக்கிறதுக்கு இது ஒன்று, மாற்றி மாற்றி நீங்களே டென்ஷனில் மாட்டிக்கணும். வேண்டாம்.
கர்த்தர் அற்புதமாய் பரிசுத்தவான் நம்மளை வச்சுக்கணும். Now when we are பரிசுத்தவான், இது இடத்துல வசனம் சொல்லுது ரோமன்ஸ் 16:19, உங்கள் கீழ்ப்படிதல். ஸோ பரிசுத்தவான் எப்பொழுதுமே கீழ்ப்படிந்திருப்பார். நல்ல கவனிங்க பார்க்கலாம். பரிசுத்தவான் எப்படி இருப்பார்? கீழ்ப்படிந்திருப்பார். எந்த ஒரு விஷயத்துக்கானாலும், எந்த சூழ்நிலையினாலும், யாருக்கானாலும் அதில் ஒன்றும் தப்பே இல்லை. கீழ்ப்படிந்து யாவருக்கும் தெரிய வந்திருக்கிறது. ஆகையால் உங்களை குறித்து சந்தோஷப்படுகிறேன். ஆனாலும் நீங்கள் நன்மைக்கு ஞானிகளும். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. நன்மைக்கு எப்படி இருக்கணும்? நன்மை செய்யறதுக்கு ஞானியா இருக்கணும். ஞானத்தோடு நன்மை செய்யணும். தீமை செய்வதற்கு பேதைகளுமாய் இருக்கணும். தீமைன்னு வந்திருக்கும் பொழுது கொஞ்சம் பெத்த மாதிரி தான் நடந்துக்கணும். நம்ம ஒரு பேதையா தான் இருக்கணும்ன்றாரு. ஸ்தோத்திரம் சொல்ல மாட்டேங்கிறேன். சொல்லுங்க, தீமைக்கு எனக்கு சத்தமா சொல்ல மாட்டேன்றீங்களா? தீமைக்கு பேதையா இருக்கணும். தீமை செய்யறதுக்கு பேதையா இருக்கணும். ஸ்தோத்திரம். செய்யலாமா? நம்மளாம் பரிசுத்தவான்கள். ஸோ நம்மளாம் அலர்ட்டா இருக்கணும். தீமை செய்யணுன்ற சூழ்நிலை வரும் பொழுது நம்மளாம் எப்படி ஆயிடணும்? சொல்லுங்க, பேதையா மாறிடும். ஒன்றும் தெரிலடா, நானும் தான் காரி தூப்பிட்டுப்பேன். சில பேர் நானும் தான் ஒரே அடி அடிச்சுட்டுப்பேன். இது அவங்களுடைய பர்ஸ்பெக்டிவ். அவங்க அப்படிதான் வாழ்ந்துன்னுக்குறாங்க, அவங்க சொல்லுவாங்க. ஆனால் நீ யோசிக்கணும், நான் யார்? as far as my God's child, நான் ஒரு கர்த்தரோட பிள்ளையா இருக்கிற வரைக்கும் நான் தீமைக்கு பேதையாய் தான் இருப்பேன். பரவாயில்ல, கர்த்தர் எனக்கு ஜெயம் கொடுக்கிறவர். ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் எனக்கு ஜெயம் கொடுக்கிறவர். ஆனபடினாலே நானு தீமைன்ற சூழ்நிலை வரும்பொழுது, ஒருத்தர் கேடு செய்யணும்ன்ற வரும்பொழுது நான் தாழ்ந்து போய்விடுவேன். இதுதான் கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. தீமைக்கு பேர்கள் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். பிலிப்பியன்ஸ்ல படிக்கிறோம் 2:15, கோணலும் மாறுபாடான சந்ததி நடுவிலே. உலகத்துல எங்கு போனாலும் கோணலாவே இருக்குது, மாறுபாடாவே இருக்குது. தப்பாவே நினைக்கிறாங்க, தப்பாவே யோசிக்கிறாங்க, தப்பாவே சிந்திக்கிறாங்க. வெறும் எங்க பார்த்தாலும் வார், எங்க பார்த்தாலும் எதிர்ப்பு, எல்லாம் நிதானிக்கிறதுக்கே சந்தர்ப்பம் கிடையாது. ஆனால் ஆண்டவர் சொல்றார், இவைகள் எல்லாவற்றுக்கும் மத்தியத்துல குற்றமற்றவர்களும். ஸ்தோத்திரம். குற்றம் நம்ம மேல வராதபடி நம்ம கவனிச்சுக்கிறோம். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. கபடற்றவர்களும், குறும்பாக கஷ்டமாக ஒரு நூற்றுக்கு துக்கத்தை விளைவிக்காதபடி நம்மை பாதுகாத்து தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாய் இருக்கும்படிக்கு, தேவனுடைய தப்பு இல்லாத மாசற்ற ஒரு குறை சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் அதுக்கு விட்டு கொடுக்காம எல்லாவற்றையும் முறுமுறுப்பு இல்லாமல். ஸ்தோத்திரம். முறுமுறுக்க வேண்டிய அவசியமே இல்லை. என் தேவனாகிய கர்த்தர் நம்மை நடத்துகிறவர். வாழ்க்கையில நீங்க கொஞ்சம் கொஞ்சமா நீங்க பெல் நடைய உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும். ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமா எந்த விஷயத்துல முறுமுறுப்பே தேவையில்லை. கர்த்தர் சொல்லுகிறபடி கீழ்ப்படியும் பொழுது, ஆண்டவர் தர்க்கிப்பும் இல்லாமல் முறுமுறுப்பு இல்லாமல் எல்லாத்தையும் செய்யும் பொழுது கர்த்தர் நம்மை அற்புதமாய் நடத்துவார். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியர் 1:12 வாசிக்கிறோம், மாம்சத்திற்கு ஏற்ற ஞானத்தோட நடவாமல் எப்பொழுதுமே சரீர பிரகாரமான சிந்தை, மாமிசமான சிந்தை, பண சிந்தை, பொருள் சிந்தை, உணவு சிந்தை, நமக்கு என்ன லாபம், நம்மளுக்கு என்ன லாபம், இந்த மாதிரி கோணத்திலே போகாதபடிக்கு நம்ம என்ன செய்யணும்? தேவனுடைய கிருபையினால் நாங்கள் உலகத்திலேயும் விசேஷமாக உங்களிடத்திலேயும் கபடமில்லாமல் திவ்ய உண்மையோட நடந்தோம் என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். எங்கள் மனது எங்களுக்கு சொல்லும் சாட்சியே எங்களுக்கு புகழ்ச்சியா இருக்கிறது. அதாவது நம்முடைய மனசாட்சி என்னை பார்த்து சொல்லணும், பரவாயில்ல இப்படிப்பட்ட சூழ்நிலையில கூட நீ ரொம்ப பொறுமையா இருந்துட்டப்பா அப்படின்னு நம்முடைய மனசாட்சி நம்மோட பேசும். இவ்வளோ சூழ்நிலை நடக்குது, நீ எப்படி கண்ட்ரோல் பண்ணிட்ட, முதல்லலாம் அப்படி இல்லையே, இவ்வளோ கண்ட்ரோல் ஆக்கிறியா நீ அப்படின்னு நம்ம மனசாட்சி நம்மோட பேசும். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. நாம் பல நேரத்துல யோசிப்போம், இவ்வளோக்குதே, இவ்வளோ பொறுப்புள்ளவனாக்குறேன், இந்த இடத்துல பிள்ளைங்க நம்ம மேல கவனமாக்குது, இந்த இடத்துல விசுவாசிங்க நம்ம மேல நோக்கமாக்குறாங்க, சொந்தக்காரன் நம்ம மேல கண்ணாக்குறாங்க, நான் பேசுற பேச்சு கரெக்டா இருக்குதா, பரவாயில்ல
நீ பத்திரமாவே உன்னை காத்துக்கின அப்படின்னு உன் மனசாட்சி உங்ககிட்ட சொல்லணும். ஸ்தோத்திரம். உன் மனசாட்சி உங்ககிட்ட சொல்லணும். அல்லேலூயா. வேற யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது உண்மையா இருக்காது. என்னுடைய நண்பன் சொல்லுகிறது உண்மையா இருக்காது. என்னுடைய சிநேகிதன் சொல்வது உண்மையா இருக்காது. சொந்தம் பந்தம் சொல்றது சம்டைம்ஸ் உண்மையா இருக்காது சாமி. ஆனால் உன் மனசாட்சி கரெக்டா சொல்லும். உன் மனசாட்சி உங்ககிட்ட போய் சொல்லவே சொல்லாது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். மனசாட்சி நம்மை குற்றப்படுத்தாதபடிக்கு நம்ம பத்திரம் பண்ணிக்கினாலே நான் பரிசுத்தவான் என்பதை கர்த்தர் விளங்க பண்ணிடுவார். நம் மனசாட்சி சொல்லிட்டாலே போதும். ஸோ கர்த்தருடைய பிள்ளைகளே, மனசாட்சி நிமித்தம், ஸ்தோத்திரம், அல்லேலூயா, மனசாட்சி நிமித்தம் நாம் வாழ்வது ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்குது. அல்லேலூயா. லூக்கா 22:25 வாசிக்கிறோம். சிமியோன் என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவபக்தி உள்ளவனும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருந்தவனாய் இருந்தான். அதனால யாருக்கு லாபம்? சிமியோன் பரிசுத்தவானா இருந்தா எவனுக்குனா? நான் கூட பரிசுத்தமா இருக்கிறேன், என்னை யாரும் கண்டுக்கிறதும் இல்லை. ஐயா நீ பரிசுத்தமா இருக்கிற, பரிசுத்த ஆளுன்னு சொல்லிட்டு யாரும் சொல்றதும் இல்லை. இல்ல ஊழியக்காரர் தான் வந்து அவ்வளோ வெளிப்பாடுன்றீங்க, இதுன்றீங்க, அதுன்றீங்க. நீங்கள்லாம் எவ்வளோ பரிசுத்தவானாய் நல்ல மாதிரி ஒரு உத்தமமான ஒரு ஆளு நீ ஏன் சொல்ல மாட்டேன்ற அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கலாம். ஆனால் ஊழியக்காரனா இருந்தாலும் சரி, அந்த சொல் ஒருவேளை தவறா இருக்கலாம். தேவன் சொல்லாததை நாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இதே சிமியோன் தேவாலயத்தில் எப்பொழுதும் ஜெபத்தோடு காத்திருந்த பொழுது, இயேசு ஆன்கிற குழந்தை 8ஆம் நாளிலே அந்த தேவாலயத்தில் கொண்டு வரும் பொழுது சிமியோன் அவரை பார்த்து ஆசீர்வாதத்தை கொடுக்க ஒரு சூழ்நிலை கர்த்தர் உருவாக்குகிறார். அப்பொழுதுதான் சிமியோன் யார் என்பதை இந்த வசனம் தெரியும், தேவ ஆவியானவர் சொல்லுகிறார். மற்றபடி அங்கே இருக்கிற சபையில் இருக்கிற ஜனங்களும் புரிகிற அளவுக்கு அந்த இடத்துல சொல்லப்படுகிறது. சிமியோன் என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். பெங்களூர்ல ஒருத்தர் இருந்தாருன்னா யார் கழுக போறது? அதை கண்டுக்க போறவங்க யாரு? ஐயா அதை கவனத்தில் கொண்டு வரவங்க யாரு? ஆனால் இந்த இடத்துல ஆவியானவர் சொல்லுகிறார், அவன் நீதியும் தேவபக்தி உள்ளவனும் இஸ்ரவேல் ஜனங்க மத்தியில, என் சபையார் மத்தியில, என்னுடைய பரிசுத்தவான்கள் மத்தியில ஆறுதல் வர காத்திருக்க வேண்டும். ஜெபம் பண்றீங்களா? ஸ்தோத்திரம். கையை உயர்த்துங்க. என் சபையாருக்காய் ஜெபிக்கிறேன், என் சபையாருக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு இஸ்ரவேல் ஜனங்களும் ஆறுதல் வரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. சுகம் வரும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சமாதானம் உண்டாகும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நிம்மதி வரும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல திருமணங்கள் வரும்படி ஜெபிக்கிறோம். நல்ல வேலை வாய்ப்புகளும் நல்ல இன்கிரிமெண்ட்டுகள் வரும்படி கர்த்தர் சமூகத்தில் ஜெபிக்கிறோம். உங்களுக்கு எப்படியெல்லாம் தோணுதோ அப்படியெல்லாம் ஜெபிச்சு பாருங்க. கர்த்தர் நம்முடைய குடும்பங்களில் ஆசீர்வாதத்தை மேன்மேலும் வர போதுமானவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நான் யாரை கண்டுக்கல, இவ்வளோ கஷ்டப்படுறேன், எப்போ பாரு கிச்சன்ல அவஸ்தப்படுறேன், நெருப்பும் கையுமாக்குறேன், என்ன யாருமே கண்டுக்கிறதுக்கு முடியல யோசிக்கிறாங்க. ஐயா பெத்த வளர்த்த சொனையா இருக்க யாருமே இல்லை. என்ன என்னடா கண்டுகினியா, என்ன நாஸ்டா பண்ணியான்ற கேட்கறதுக்கு ஆள் இல்லை. மத்தியானம் என்னத்த சாப்பாடு தூக்கின்னு போறாங்க ஜனங்க, அந்த சாப்பாடு எடுத்துன்னு போய் அங்க சாப்பிடணுன்ற உரிமை கூட எனக்கு கிடைக்கல. பல நாட்கள் உபவாசம், பல நாட்கள் பட்டினி. உங்க விசுவாசியில ஒருத்தர் ஜெபம் பண்ணிக்கிறீங்க, நான் சொல்லி நிக்கிறேன். இங்க இருக்கிற விசுவாசிகளை ஒருத்தர் ஜெபம் பண்ணிக்கிறீங்க, அதை நான் சொல்லி நிக்கிறேன். ஆடுபட்டேன். எண்ணுக்கடங்காத பணம் சம்பளத்தை கர்த்தர் கொடுத்தார். குடியிலையும் அனாவசியமான செலவுலையும் போயிடுச்சு. வாடி வாடி வதங்கின குடும்பத்தை காப்பாற்றணும், என் தலை மேல விழுந்த கடமைன்னு நான் நினைச்சேன். வயிற்ற கட்டினேன், வாய கட்டினேன், பிள்ளைங்களை ஆதரிச்சேன், அதுங்களை ஒரு பசி தெரியாம நடத்திட்டேன். என் கடமை புருஷனைய கவனிக்கணும், கவனிச்சேன். ஃப்ரிட்ஜ் வாங்கணும்னு யோசித்தேன், அதை ஒன்று கர்த்தர் வாங்க உதவி செய்தார்.
டேபிள் வாங்கணும்னு நினச்சேன். டிவி ஒன்று இருந்தால் அட்லீஸ்ட் கொஞ்சம் நேரமாவது பார்க்கலாமேன்னு நினச்சேன். அதையும் வாங்கினேன். ஒன்று ஒன்றா வீட்டில் சீர்படுத்த வேண்டியதெல்லாம் சீர்படுத்த, பிள்ளைங்களை ஆளாக்குனேன். என்னால் முடிஞ்ச நியாயத்தை சொல்லி, நீதியை சொல்லி, இதான் உனக்கு நியாயம்னு சொல்லி கல்யாணம் பண்ணேன். அவங்களுடைய மனசுக்கு எப்படி தோணுதோ அப்படி வாழ இஷ்டப்படுறாங்க. கண் பார்வைக்கு எப்படியோ அப்படிப்பட்ட ஒரு பையனோ அப்படிப்பட்ட பொண்ணு தான் வேணும்னு எதிர்பார்க்கிறாங்க. முட்டாள் தனமாய் நாம் நடந்து கொள்கிறோம். நீதி இல்லாத, நேர்மை இல்லாம நம்ம நடந்துக்கிறோம். கண் பார்வைக்கு இஷ்டப்பட்ட ஒருவனை தான் வேணும் என்று கங்கணம் கட்டி திரிகிறோம். சுவாசியே, உனக்கு அனுபவம் இல்லை சாமி, கொஞ்சம் பொறுமையா இருந்து சொன்னா கூட நீ கேட்க மாட்டேங்க. வயசாகி போச்சு, இன்னும் கூட உயிர் எடுக்கிற கர்த்தர், நீ நினைக்கிற கர்த்தர் கண்ணு மூடி இருக்கிறார். நெவர். இனி வாழ்நாளெல்லாம் எனக்கு எஞ்சிய கொஞ்ச நாட்கள் தான் ஆண்டவருக்குள்ளே வாழ்றேன்னு நீ நினைக்கிற, அங்க கூட உபத்திரத்தை கொடுக்கிற. கர்த்தர் கண்ணு மூடி இருக்க மாட்டார். நியாயத்தை கொண்டு வருவார். தாயா இருந்தாலும் சரி, மகளா இருந்தாலும் சரி, மகனா இருந்தாலும் சரி, கர்த்தர் நியாயத்தை கொண்டு வருவார். ஹல்லேலூயா. பெட்டர் வாயை அடக்கு, பேசுற பேச்சை அடக்கிப்பார். இன்னொருத்தர் புண்படுத்துறத அடக்கிப்பார். ஒரே வார்த்தையில அப்படியே ஒருத்தர் அப்படியே சுண்ட வைக்கிற அளவுக்கு துக்கப்படுத்துகிற அந்த வார்த்தையை அளந்து பார். வாழ வைக்கணும். இவ்வளவு வருஷமா குடும்பத்தை வாழ வச்சேன், இவ்வளவு வருஷமா இன்னும் அவ்வளவு பலப்படுத்தின, கஷ்டப்பட்ட, உபத்திரவப்பட்ட. இன்றைக்கு உன் வார்த்தையால நீ துக்கப்படுத்துகிறவளாய் இருந்தால் தாய் என்கிற மேன்மை உன்னை விட்டு அகன்று போகுமே. ஸ்தோத்திரம். தாய் என்கிற அந்த வேல்யூ உன்னை விட்டு அகன்று போகுமே. சுகப்படுத்துகிற கரம் இப்பொழுது எரிநரக கரமாய் மாறிடுமே. அதனால கொஞ்சம் கவனத்தோடு எதையானாலும் சரி நம்ம கொஞ்சம் அடக்கி வாசிக்கலாம். பிள்ளைகளே, பெற்றோரை கொஞ்சம் கவனித்துக் கொள்ளுங்க. லிமிட் மீறி பெற்றோருக்கு இடைஞ்சலாய் நாம் இருக்கக்கூடாது, துக்கத்தை கொடுக்க கூடாது. கர்த்தர் சும்மா இருக்க மாட்டார். அவர் நியாயத்தில் கொண்டு வருவார், நியாயத்தில் கொண்டு வருவார். துக்கப்படாதே. ஹல்லேலூயா. துக்கப்பட வேண்டிய வேலை இல்லை. ஏன்னா உனக்காக போர் செய்கிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். வெளிப்பாடை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். உனக்காக செயல்பட கர்த்தர் போதுமானவராய் எழுந்து நின்றார். அவர் உட்கார்ந்திருக்கிற ஆண்டவர் அல்ல, இப்பொழுது எழுந்து நிற்கிறவர். ஆனப்பட உனக்காக கிரியேட் செய்வார். கர்த்தருடைய பிள்ளைங்க கொஞ்சம் கவனமா செயல்படுங்க. தேவன் பெரிய காரியத்தை செய்வார். அவன் தேவ பக்தி உள்ளவனும் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுது இது நோக்கி ஜெபம் பண்ணுகிறவனாய் இருந்தான். கொர்னேலியஸ் ஒரு பரிசுத்தவான், இன்னும் பரிசுத்தாவி பெறல. அப்பவே அவர் எப்படியாப்பட்ட ஆளாக்குறார்னா, தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடு கூட. ஐயா, வெளியில சாட்சியா இருந்தலாம் சார், ரோட்ல சாட்சியா இருந்தலாம், இன்ஸ்டிடியூஷன்ல கூட சாட்சியா இருக்கலாம், வேலை செய்யற இடத்துல கூட சாட்சியா இருக்கலாம். தான் வீட்டுல சாட்சியாகிறது முடியாது. உள்ளுக்குள்ளவே குமிர் நிற்கும். இவன் எப்படி இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை, இவன் பிரயோஜனம் இல்லை, இவன் ஆசீர்வாதம் இல்லை, இவன் காப்பாற்ற மாட்டான், இவன் ஆசீர்வாதமா இருக்க மாட்டான், இவன் நல்லவன் இல்லை, உள்ளுக்குள்ளவே சொல்லி நிற்பாங்க. வீட்டுக்குள்ளவே குமிஞ்சு நிற்கும். சுவாசியே, குடும்பத்துல அப்படி இருக்கிறது ரொம்ப கஷ்டம். மாறிடணும் நம்மலாம். ஆண்டவருடைய தயவு இந்த இடத்துல கொர்னேலியஸ் பத்தி சொல்லுது. தேவபக்தி, தனக்குள் தேவபக்தியோட இருக்கிறான். இரண்டாவது, தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனா இருக்கிறான். ஸ்தோத்திரம். ஜனங்களுக்கு மிகுந்த தான தர்மம், அதாவது தனக்கு என்ன கெப்பாசிட்டி, என்ன தகுதியை கர்த்தர் கொடுக்கிறாரோ அதை வச்சு உதவி செய்கிறான்.
கை வரணும் சார். கொடுக்கிறதுக்கு கை வரணும், கொடுத்துக்கு மனசு வரணும். யாருக்கு கொடுக்கணும்ன்ற தீர்மானம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். யாருக்கு கொடுக்கணும்ன்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம கத்துக்கணும். எல்லாம் வெரி கிரேட் லெசன்ஸ் நம்மளாம் கற்றுக்கொள்ளணும். கொடுக்கணும் கொடுக்கணும் கொடுக்கணும். கொடுக்கிற மனசு வேணும். அட் தி சேம் டைம் யாருக்கு கொடுக்கணும்ன்றத கொஞ்சம் நீங்க தீர்மானம் பண்ணலன்னா பொத்தலான பைக்கு போயிடும், பிசாசின் கையில போய் மாட்டிக்கும். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் கொண்டிருக்கிறவனாக இருந்தான் கொர்னேலியஸ். எப்பொழுதும் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணாதான் நமக்கு ஃபார்மேட் தெரியும். நான் செய்தது கரெக்டா, நான் செய்ய போறது கரெக்டான்னு தெரியணும்னா ஏசாயா 32 வாசிக்கிறோம். தயாள குணமுள்ளவன் தயாளமானவைகளை யோசிக்கிறான், தயாளமானவைகளிலே நிலைத்தும் இருக்கிறான். ஸ்தோத்திரம். தயாளமானவன் தயாளமானவைகளையே யோசிக்கிறான், தயாளமானவைகளிலே நிலைத்தும் இருக்கிறான். இறக்கம் செய்யணும்னு நினைக்கிறவன் இறக்கம் செய்யற மைண்டோடவே இருப்பான், இறக்கம் செய்யறதுலே குறியா இருப்பான். அப்படி தயாளமானவன் தயாளமானவைகளே யோசிப்பான், அவைகளிலே நிலைச்சு செய்வான். யாருக்கானாலும் தயாளமா இருப்பான். ஸோ வாட் எ குட் ஃபார்முலா இட் இஸ். ஸ்தோத்திரம். அவர்கள் இந்த தர்ம சகாயத்தினாலே நன்மையை அனுபவித்து நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் கீழ்ப்படினாலே அறிக்கையிட்டு நிமித்தம் தங்களுக்கும் மற்ற அனைவருக்கும் நீங்கள் உதாரத்துவமாய் தர்மம் செய்கிறது நிமித்தம் நாங்கள் தேவனை மையப்படுத்துகிறோம். சுவாசியே, கொஞ்சம் தர்மம் செய்யறது நல்லது. தர்மம் செய்யணும், தர்மம் செய்யணும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் உடைய ஒரு நல்ல குவாலிட்டி எதுனா தங்களால் ஆனது நாம் தர்மம் செய்ய வேண்டும். நமது இல்லைன்னு இன்னொருத்தருக்கு கொடுக்கணும். தர்மம் செய்யற காரியம் நமக்குள்ள. அதனால தான் அந்த காலத்துல என்ன பண்ணாங்கன்னா உண்டியல் கொடுத்துருவாங்க. உண்டியல் கொடுத்துருவாங்க. ஒரு வீட்டில் ஒரு தனிப்பட்ட ஆட்களுக்கு உண்டியல் கொடுத்துருவாங்க. நம்ம அதுக்கு ஞாபகம் பண்ணி கொண்டு போய் சர்ச்சில் கொடுக்குறதோ எங்கே கொடுக்குறதோ முடியாது, தேவாலயத்தில் போய் கொடுக்குறதுக்கெல்லாம் முடியாது. அதனால உண்டியல் வச்சிருந்தா கர்த்தாவே இன்று கர்த்த சமூகத்தில் இந்த பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்கிறேன், கர்த்த நாமத்துக்கு என்று நன்றி சொல்லுகிறேன், என்னை மன்னித்து என்று விசுவாசிக்கிறேன், இந்த காணிக்கை நான் படைக்கிறேன், இந்த உண்டியில காணிக்கப்படும். யூ கேன் டூ நவ் ஆல்சோ, எனி டைம் யூ கேன் டூ இட். அது யாருக்கும் சம்பந்தம் இல்லை, உனக்கும் தேவனுக்குள்ள சம்பந்தம், உனக்கும் தேவனுக்குள்ள ரெஸ்பெக்ட். ஆனால் ஒவ்வொரு விசுவாசியும் தர்மம் செய்கிறவர்களா இல்லாத போனால் நம்ம கிறிஸ்தவர்கள் அல்ல. விசுவாசிகள் கொஞ்சம் கவனம் பண்ணிங்க. நம்ம தர்மம் செய்கிறவர்களா இல்லைன்னா நம்ம பரிசுத்தவான் இல்லை. ஸ்தோத்திரம் பண்ணுங்கப்பா. ஹல்லேலூயா. நாம் பரிசுத்தவானா இருந்தால் தர்மம் செய்ய வேண்டும். நமது இல்லைன்னு நம்ம இன்னொருத்தருக்கு கொடுக்கணும். எதனா ஒன்று கொடுக்கணும், எதலனா ஒன்று கொடுங்க, இல்லைன்னா கொடுங்க. யார் இல்லையோ, யார் பரதேசியோ, யார் கர்த்தருக்குள் இருக்கிறவர்கள் முடியாத நிலைமையில் இருக்கிறாங்களோ உங்களுக்கு தான் தெரியும். சே ஃபார் எக்ஸாம்பிள், ஜெய சிஸ்டர் ஏதோ ஒன்று கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு நல்லா ஜெபிக்கிற ஒரு சம்மா என்னுடைய துக்கத்தை அவங்க கிட்ட சொல்றாங்கன்னு வச்சுங்களேன். That is the time she can give 150 rupees to that lady. ஆனா அந்த காரியம் எனக்கு தெரியாது. ஆமென். எனக்கு தெரியாது. அவங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற சந்தர்ப்பத்தை அவங்க தான் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். மேபி அவங்களுக்கு ஒரு சாரி இருக்குது, யோசித்திருப்பாங்க, எனக்கு என்ன ஒரு சாரி, நல்ல சாரி கிடைச்சா ஞாயிற்றுக்கிழமையில சர்ச்சில் போய் உட்காருவேன், குடும்பமாக்குது, எனக்கு ஏதோ இல்லையே அப்படின்னு நினைக்கிற ஒரு ஃபேமிலி இருந்தா அவங்களுக்கு ஒரு சாரி கொடுக்கணும்னு மனசுல தோணுச்சுன்னா, ஏன் சுனந்தம்மா அதை கொடுக்கக்கூடாது? ஏன் அதை இன்னொருத்தருக்கு கொடுக்கக்கூடாது? அது அவங்களுக்கு தானே காட்டுறாங்க, எனக்கு காட்டலையே. அப்போ உனக்கு காட்டியிருந்தா உங்களுக்கு தானே உத்தரவாதம், நீங்க தானே அதுக்கு ரெஸ்பான்சிபிள். அப்போ தர்மம் என்றது அவரவர்களுக்கு கர்த்தர் சபையிலே போதிக்காவிட்டால், நான் ஒரு கர்த்தருடைய பிள்ளைன்னு சொல்றதுக்கு அதிகாரம் எங்க இருக்குதுங்க? ஒரு கர்த்தருடைய பிள்ளைனா
தேவனை போல நாம் சகாயம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும், உதவியா இருக்க வேண்டும், ஆசீர்வதிக்குள்ளாக இருக்க வேண்டும். அந்த உதவிக்கு எவ்வளவு பணம்ன்றது வேல்யூ இல்லை, கொடுக்கணும், அவ்வளவுதான். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தர்ம சகாயம், எப்பொழுதுமே தர்ம சகாயம் ஒரு குடும்பத்தில் எப்பவுமே ஆட்டி படைக்கணும். கிறிஸ்தவர்கள் என்று சொன்னாலே தர்மம் 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 என்பது உதவி, அதாவது கிஃப்ட், ஆசீர்வாதம் என்பது எப்பொழுதுமே வச்சுக்கணும். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பூமியை சுதந்தரிப்பார்கள். நமக்கெல்லாம் கொஞ்சம் சாந்தம் வேணும். என்னதான் ஸ்ட்ராட்டஜியை எப்படி சால்வ் பண்றது, எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்றதுன்னு நமக்கு ஞானம் புத்தி இருந்தாலும் சாந்தத்தோடு இருக்கிறது ஒரு மேஜர் ஹேண்ட். சாந்தத்தோடு இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அதை நீங்க பராமரிச்சிட்டீங்கன்னா, அதை கையாளுனீங்கன்னா பாருங்க ஐயா, பூமியை சுதந்திரிக்கலாம், பூமியை சுதந்திரிக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? எவ்வளவு ஆசீர்வாதங்களே கர்த்தர் உனக்கு கூட்டி கொடுப்பாருன்னு அர்த்தம். நீ சாந்த குணத்தோடு இருக்க ஆரம்பிச்சிட்டா கர்த்தர் உனக்கு எவ்வளவு ஆசீர்வாதம் வேணுமோ அவளுக்கு தேவன் கூட்டி கொடுப்பார். ஹல்லேலூயா. உபாகமத்தில் ஒரு வசனம் வாடிக்கிறோம், தேவனாகிய கர்த்தருக்கு நீங்கள் பரிசுத்த ஜனம். எப்படிப்பட்ட ஜனம்? ஸ்தோத்திரம். எப்படிப்பட்ட ஜனம்? வாயை திறந்து சொல்லுங்க, நாம் பரிசுத்த ஜனம். சொல்லுங்க, பரிசுத்த ஜனம். ஹல்லேலூயா. பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமா இருக்கும்படி தெரிந்து கொண்டார். சோ யூ ஆர் மை சொந்தமான குழந்தை, சொந்தமான பிள்ளை, சொந்தமான விசுவாசி. நீ சொந்தமா நான் எடுத்துனுக்கிறேன். அவர் தான் நம்ம சொந்தக்காரா ஏற்றுக்கினாராம். இன்னைக்கு நம்ம கூட நீ யாரோ மாதிரி தான் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவர் சொந்தக்காரா வச்சுட்டார் நம்மளெல்லாம். புரிஞ்சுக்குங்க ப்ளீஸ். க்ளோஸா இருக்க விரும்புகிறார், நெருக்கமா இருக்க விரும்புகிறார். நம்ம எல்லாம் அவரோடு கூட ஒரு அங்கமாக இருக்க விரும்புகிறார். அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கின்னு பரிசுத்த ஜனமாய் மாற்றின கர்த்தர் சொந்த ஜனங்களா வைக்க இஷ்டப்படுறார். ஆண்டவர் சமூகத்தில் சொந்தமா இருந்து பலப்படுவோமாக. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், நாத்தான் வேலை பார்த்து, இதோ இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேல். கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? தேவன் என்னை பார்த்தா ஒருவேளை அதை சொல்ல மாட்டார். ஏன்னா நான் யாருன்னு எனக்கு தெரியும். அந்த மாதிரி நம்மளுடைய ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஒருவேளை பார்த்தார்னா நம்மளை பார்த்து கபட அற்ற, அதாவது குற்றமே, ஒரு பொறாமையே, ஒரு தப்பே நினைக்காத ஒரு உத்தமமான இஸ்ரவேலன் என்று சொல்ல முடியும். இஸ்ரவேலன் சொன்னா அகெயின் யாக்கோபிலிருந்து இஸ்ரவேலாய் மாற்றப்பட்டவனை மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறது. இந்த 3 குவாலிட்டியும் இருக்கிற ஒரு மனுஷனை பார்த்து ஆண்டவர் சொல்றார், கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். இந்த 3 குவாலிட்டியை அந்த இடத்துல சொல்லி கொடுக்கிறார். சுவாசியே, ஸ்தோத்திரம். உங்களுக்கு நிறைய இந்த விஷயத்துல சொல்றதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை, இருந்தாலும் உங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக சொல்றேன். பொறுமை குணம், உபத்திரவங்குது, நெருக்கங்குது, இடுக்கன்குது, அடி இருக்குது, காவல்குது, கலக்கங்களிலும் பிரயாசங்களிலும் கண் விழிப்புகளும் உபவாசங்களிலும் கற்பிலும் அறிவிலும் நித்திய சாந்தத்திலும் தயவிலும் பரிசுத்த ஆவியிலும் மாயமற்ற அன்பிலும் சத்திய வசனத்திலும் திவ்ய பலத்திலும் நீதி ஆகிய வலது இடது பக்கத்து ஆயுதங்களை தரித்திருத்துக்களும் கனத்திலும் கனவீனத்திலும் துர்க்கீர்த்தியிலும் நற்கீர்த்தியிலும் எத்தரணப்பட்டாலும் பிரயோஜனம் இல்லாதவங்க இவங்கெல்லாம் யூஸ்லெஸ். இவ்வளோ கஷ்டப்பட்டு நீ இவ்வளோ வேதனைப்பட்டு வாழ்க்கையில வருகிற இவ்வளோத்துக்கு மத்தியத்திலையும் நம்மளை எத்தரன்றாங்க, யூஸ்லெஸ், பிரயோஜனம் இல்லப்பா. அவங்க இவங்கெல்லாம் எதுக்குமே பிரயோஜனம் இல்ல ஆட்கள் சொல்லிட்டு நம்மளை கடைக்கட்டி வச்சுக்கிறாங்க. உலகம் அப்படித்தான் பண்ணுது. சில நேரத்தில் விசுவாசிகள் மத்தியில நம்ம அப்படித்தான் ஆயிடுறோம். ஆனால் நான் சொல்றேன், நிச்சயமா அறியப்படாதவர்கள் எனப்பட்டாலும் நன்றாய் அறிந்தவர்களாகும், சாகிறவர் எனப்பட்டாலும் நம்மள கர்த்தர் உயிரோட நல்லா வச்சிருக்கிறார். தண்டிக்கப்படுகிறவர்கள் எனப்பட்டாலும் கர்த்தர் நம்மளை கொல்ல விடல. அல்லேலூயா. துக்கப்படுகிறவர்கள் எனப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷமாய், எவ்வளவு துக்கம் வந்தாலும் சரி, நம்மளால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சந்தோஷமா இருக்க தேவன் உதவி செய்திருக்கிறார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தரித்திரம் எனப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வர்யவான்களாக, அல்லேலூயா,
அநேகரை சமாதானம் உள்ளவர்களாக, ஆசீர்வாதம் உள்ளவர்களாய் கர்த்தர் மாற்றி, ஒன்றுமில்லாதவர்கள் எனப்பட்டாலும் சகலமும் உடையவர்களாக, அல்லேலூயா, கர்த்தர் எனக்கு சகலமும் உடையவர்களாய் எங்கள் கர்த்தர் என்னை விளங்க பண்ணுகிறார். என்னை விளங்க பண்ணுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். என்னை விளங்க பண்ணுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சுவாசிகளே, சோர்வுக்கு இடம் கொடாதிருங்க. சகோதர சிநேகத்தை குறித்து நான் உங்களுக்கு எழுத வேண்டியது அவசியம் இல்லை. நீங்கள் ஒருவர் அன்பா இருக்கும்படி தேவனால் போதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். You have been taught. நமக்கு போதிக்கப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர் இரக்கம் பெறுவார்கள். நாம் இரக்கமுள்ளவர்களாக இருந்தால் நாம் இரக்கத்தை பெறுவோம். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. கவனிங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, கையை விரித்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ள பரிசுத்தரும் பிரியமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி, ஸ்தோத்திரம், என்னங்க, ஒருவரை ஒருவர் தாங்கி சொல்லுங்க, வாயை திறந்து, ஒருவரை ஒருவர் தாங்கி. ஹல்லேலூயா. ஒருவர் பேரில் ஒருவரை குறைவு உண்டானால் அந்த குறைபாடுகளை கிறிஸ்து இயேசுவில் மன்னித்தது போல நாமும் மன்னிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய தகுதி கேட்டார் போல நாம் மன்னிப்போம். அவர்கள் நியாயம் இல்லாத போலாம், ஆனால் கர்த்தர் நம்மை மன்னித்தது போல நாமும் மன்னிப்போம். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஒவ்வொரு சூழ்நிலையிலும் இந்த ஃபார்முலா கையாளினாலே போதும், காரியங்கள் எவ்வளோ மாற்றி கர்த்தர் அமைச்சிருவார் நான் நினைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நித்திய வாசியும் பரிசுத்தம் நாமம் உள்ளவர் மகத்துவம் உள்ள உன்னதமான சொல்லுகிறார். உன்னதத்தில் பரிசுத்த தலத்தில் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும், ஸ்தோத்திரம், பரிசுத்த ஸ்தலத்தில் வாசம் பண்ணுகிற தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறார். நொறுங்குண்ட இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதும் நொறுங்குண்ட பணிந்த ஆவியுள்ளிடத்தில் வாசம் பண்ணுகிறேன். ஸோ கட்சியில லாஸ்டா இந்த இடத்துல என்ன சொல்ல வர்றாருன்னா, நான் பணிந்த ஆவி உள்ளவரிடத்துல நான் குடும்பம் நடத்துவேன், நான் அவங்களோட வாழ்வேன். ஹல்லேலூயா. நான் அவங்களோடு இருப்பேன், நான் அவங்களோட ஜீவிப்பேன், அவங்களோட வாழ்நாளெல்லாம் இருப்பேன் என்ற ஸ்டேட்மெண்ட்டை சொல்றார். ஸோ பணிந்த ஆவி, நொறுங்குண்ட ஆவி நமக்கு தேவை. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்தை நடுங்குகிறனே நோக்கி பார்க்கிறேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பாருங்க, when பால் சவுல் பாலாக ஆண்டவர் மாற்றும் பொழுது யாருமே அவனை அப்ரோச் பண்ணல. ஏன்னா அவன் அவ்வளவு கொடூரமானவன். ஆண்டவர்கிட்ட சொல்றாரு, அனனியா வாப்பா அப்படின்னு கூப்பிடும் பொழுது அவர் சொல்றாரு, ஆண்டவரே, அப்பா ரொம்ப மோசமான ஆளுப்பாவன், ஆண்டவரே கொல்றவன், அதை பத்தி கொஞ்சம் கூட அதுக்கு ஒரு ரெஸ்பெக்டே, ஒரு உயிருக்கு மரியாதை தெரியாத கொல்றவன் சார் அவன், அப்படிப்பட்டவங்கிட்ட என்ன அனுப்புறீரே ஆண்டவர்ன்றார். ஆண்டவர் சொல்றார், அனுப்புகிறது நான் தானே, அனுப்புகிறது நான் தானே. அந்த ஊர்லயே ரொம்ப தாழ்மையாகவும் ரொம்ப சாஃப்டாகவும் எதுலையுமே முன்னுக்கு வராத ஒரு தாழ்மையான ஒரு ஆள் அனனியா. அந்த அனனியா கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, அப்பா நீ போ, அவனுக்காக ஜெபம் பண்ணு, நான் அவனை தெரிந்து கொண்டேன். அப்போ இந்த இடத்துல என்னன்றாரு, அனனியா என்னும் ஒருவன் என்னிடத்தில் வந்து நின்று, யாரு? இப்போ சவுல் சாட்சி கொடுக்கிறார். பவுலா மாறின சவுல் இப்போ சாட்சி கொடுக்கிறார். எப்படின்னா, சகோதரனாகிய சவுலே, அனனியா சொல்றது, சகோதரனாகிய சவுலே பார்வையடைவாக என்றான். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அனனியா என்னன்றாரு? பார்வையடைவாக, பார்வையடைவாயாக. ஸ்தோத்திரம். உடனே சவுல் பார்வையடைகிறான், உடனே சவுல் பார்வையடைகிறான். அப்பொழுது அவன், நம்முடைய முன்னோர்களின் தேவனுடைய திருவுளத்தை நீ அறியவும். ஸ்தோத்திரம். இப்ப பாருங்க, ஞாபகப்படுத்துறேன், நம்முடைய முன்னோர்களின் தேவனுடைய திருவுளத்தை அப்படின்னா ஓல்ட் டெஸ்டமெண்ட் எல்லாம் நீ புரிந்து கொள்ளவும், நீதிபரரை தரிசிக்கவும், அவருடைய திருவாய் மொழியை கேட்கவும் அவர் உன்னை முன்னமே தெரிந்து கொண்டார். அப்போ பால்ல, சவுலா இருந்த பால்ல கர்த்தர் ஏன் மாத்துறாருன்னா, அத்த ஆண்டவர் இந்த சின்ன ஊழியக்காரனாகிய அனனியாவுக்கு வெளிப்படுத்துறார். எதுக்கு அவனை தெரிந்து கொண்டேன் அப்படின்றதுக்கு ஆண்டவர் என்னன்ற அந்த சொன்னது பொழுது என்னன்னா,
நம்முடைய முன்னோர்களின் தேவனுடைய திருவுளத்தை நீ அறியவும். அதாவது பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ஒவ்வொரு பரிசுத்தவான்கள் நான் எப்படியெல்லாம் காப்பாற்றின, ஏன் காப்பாற்றுன்ற விவரத்தை அவன் அறியவும். ரெண்டாவது, நீதிபரரை தரிசிக்கும். தேவன் நீதியானவர், யாருக்கா இருந்தாலும் நியாயத்தை கொடுக்கிறவர், அவரை அறியவும் தரிசிக்கவும் கண்ணால பார்க்கவும். மூணாவது, அவருடைய திருவாய் மொழியை கேட்கவும், ஆண்டவருடைய வாய் சத்தத்தை கேட்கவும் அவருடைய முன்னமே தெரிந்து கொண்டார். ஸோ அனனியா அவருக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கிறார். இதுக்கு தான் கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபிச்சு உன் கண்களை திறக்கப்படுவதாக சொன்ன உடனே சவுல் பவுலாய் மாற்றப்பட்ட அவனுடைய வாழ்க்கையிலே கண்கள் திறக்கப்படுகிறது. சுவாசியே, அதை உன்னை கொண்டு கர்த்தர் ஏன் செய்யக்கூடாது? அதை கர்த்தர் உன்னையா கர்த்தர் பிரயோஜனமாய் மாற்றக்கூடாது? ஏன் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை உன் குடும்பத்துல செய்ய முடியாது? ஏன் பெண்ணாகிய உன்னுடைய வாழ்க்கையில ஏன் நடத்தக்கூடாது? சில பேர் யோசிக்கிறாங்க, ஆண்கள் தான் செய்யணும், பெண்கள் செய்ய முடியாது, ஆண்கள் தான் ஊழியம் பண்ணணும், பெண்கள் செய்யக்கூடாதுன்றாங்க. அப்போ பெண்கள் ஜெபிக்கலாமா, துதிக்கலாமா, குடும்பத்தை நடத்தலாமா, எல்லா காரியத்தையும் நடத்தலாமா, ஊழியம் மட்டும் செய்யக்கூடாதா? சுவாசியே, எல்லாவற்றையும் செய்ய வைக்கிற கர்த்தர் ஒவ்வொருவரையும் அற்புதமாய் அந்தந்த இடத்துக்கு தக்கவாறு ஆண் என்றும் பெண் என்றும் வித்தியாசம் பாராமல் தன்னுடைய ஆவியை அனுப்பி நடத்துகிற கர்த்தருக்கு கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். அவரே 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 அற்புதமாக நடத்த போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தெபோராளை கொண்டு தீர்க்க தரிசனம் உரைத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பெரிய பெரிய காரியங்களை நடத்தின எங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒவ்வொருவர் மேல கர்த்தருடைய தயவு இருக்க தேவன் இரக்கம் காட்டுவாராக. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அந்தபடி இளைஞரே, வாலிபர்களே, சிறிய வயதுள்ளவர்களே, மூப்பருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். நீங்க எல்லாரும் ஒருவருக்கு கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையா இருந்து கொள்ளுங்கள். கொஞ்சம் உங்க வயசுக்கு ஏற்றார் போல மடமட மடமன்னு பேசாதபடி, ஆத்திரத்தோடு வாயினுடைய வார்த்தைகளை கொட்டாதபடி கொஞ்சம் பொறுமையா ஹேண்டில் பண்ணும். ரொம்ப ஃபாஸ்டா போறீங்க, கட கட கடன்னு உங்க ஸ்பீடு, உங்க ஃபாதர் உங்க மதர் ஸ்பீடெல்லாம் கொஞ்சம் கம்மியா இருக்குது. உனக்கு ரத்தம் துடிக்குதுன்றதுக்காக மடமட மடமடன்னு வார்த்தையை கொட்டிடுற. கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க. நம்ம கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும். ஏன்னா பெற்றோருக்கு தகுந்த மாதிரி நீயும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு வரப்போறன்றதை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். நீ உனக்கு வயசான பிறகு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும் என்று நீ அறிய வேண்டும். ஆனப்படினால் கர்த்தருடைய பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் கொஞ்சம் அடங்கி 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 பெற்றோருக்கும் மூப்பருக்கும் முந்தினவர்களுக்கும் நமக்கு முதன்மையானவர்களுக்கு நாம் கீழ்ப்படிந்திருப்பது நல்லது. ஸோ விசுவாசிகள் கொஞ்சம், ஆண்டவர் என்ன சொல்றாரு இதுல எப்படி எந்த லெவலுக்கு கர்த்தர் பேசுறாருன்னா, பொறுமை பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். இந்த கான்செப்ட்ல கர்த்தர் பேசுறார். நீ கீழ்ப்படியணும்னு சொல்ற கான்செப்ட்ல ஆண்டவர் இந்த வார்த்தையை பேசுறார். எப்படிப்பட்ட வார்த்தை? பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். நீ குழந்தையா இரு, நீ பிள்ளையா இரு, நீ யாரா இருந்தாலும் சரி, தாழ்மை உள்ளவர்களுக்கு தான் கர்த்தர் கிருபை அளிக்க முடியும். தாழ்மை உள்ளவர்களுக்கு மட்டும்தான் கர்த்தர் கிருபை அளிக்க முடியும் என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. எதுலையுமே நீங்க பொறுமையை கையாளணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறார். பழவுகள் எல்லாம் ஒழிந்து போயிடும். ஹல்லேலூயா. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், இஃப் யூ ஆர் எ கிறிஸ்டியன், நீங்கள் புது சிருஷ்டியாகத்தான் எவ்ரி டைம் இருக்க வேண்டும். பழைவுகள் எதுவுமே இருக்கக்கூடாது. பழைவுகள் எல்லாம் ஒழிஞ்சு போயிடணும். ஆல் எவ்ரிதிங் எல்லாமே புதிதாகத்தான் இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். எவ்ரிதிங் ஷுட் பி நியூ. அந்தந்த நாள்ல அது புதுசா தான் இருக்கணும் என்பதை மறந்து போக வேண்டாம். கர்த்தர் பெரிய பெரிய காரியங்களை நமக்கு செய்வாராக. there is one example, நான் அதை சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். ஸ்தோத்திரம். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரை ஒருத்தர் வாசிங்க. வாசிங்க. 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 5 முதல் 13 வரை.
ஓகே, கவனிங்க. ஒரு ஸ்மால் இல்லஸ்ட்ரேஷன். நான் ஆல்ரெடி ஒரு 1.5-2 வருஷத்துக்கு முன்னாடி நான் இதை சொல்லியிருக்கிறேன், இருந்தாலும் ஞாபகப்படுத்துகிறேன். கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு, நான் மறுபடியும் படிக்கிறேன். கிபியோனிலே கர்த்தர், பைபிள் படிச்சுருக்கிறீங்க நீங்க எல்லாரும், கொஞ்சம் கவனிங்க இங்க ப்ளீஸ். குருபள்ளி விசுவாசிகள் மிஸ்ஸஸ் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் கவனிக்கணும். நீங்கள் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியிலே சொப்பனத்தில் தரிசனமாகி, நல்ல கவனிங்க, இந்த ஸ்டேட்மெண்ட்டை மறுபடியும் நீங்க படிக்கிறது இல்லைன்னா இதுக்கு மேல படிச்சு எதுவும் பிரயோஜனம் இல்லை. கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியிலே சொப்பனத்திலே தரிசனமாகி, இதெல்லாம் கனவுல வருது, கனவுல நடக்கிற கதை. ஸ்டேட்மெண்ட்டை கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். கனவு எப்போ வரும்? நனவுல நாம் பாதிக்கப்பட்டது கனவுல வரும். நனவுல ரெகுலர் லைஃப்ல நான் எவ்வளவு தூரத்துக்கு சிந்திச்சு 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 மன வருத்தப்படுறேனோ அதுதான் கனவுல வரும். நான் எவ்வளவு தூரத்துக்கு எந்த காரியத்தை நிமித்தம் பாதிக்கப்படுகிறேனோ, எந்த காரியத்தை நிமித்தம் நான் வேதனையும் துக்கத்தையும் அனுபவிக்கிறேனோ அதுக்கு தக்கவாறு தான் அதே மாதிரி தான் கனவுல வந்துடும். இப்படி ஆயிட்ட மாதிரியும் அது ஆயிட்ட மாதிரியும், இப்படி ஆயிட்ட மாதிரியும் அதே ஆயிட்ட மாதிரியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மாதிரி கொடுக்குற பாருங்க. யாரோ ஒருத்தர் சைக்கிள் ஓட்டணும்னு சொல்லிட்டு ஒரு 6 வயசு குழந்தை மனசில் யோசிக்கும், சைக்கிள் மேலே ஏற முடியல, ஏன்னா அது காலை எட்ட மாட்டேருந்து கையும் எட்ட மாட்டேருந்து. அது ப்ராக்டிஸ் பண்ணி 2 வாட்டி விழுந்துருது. அவர் கனவுல நல்லா சைக்கிள் ஓட்டுனுக்கிற மாதிரி ஒரு பெரிய கனவு வந்துடும். இவர் லைஃப்ல அதான் ஒரு பெரிய, அதாவது எங்க வீட்டில் கிச்சன்ல என்ன குழம்புன்னு அவங்க வெட்டி மணிஞ்சு நிற்பாங்க. இவரு வேலை முடிச்சுன்னு வந்து எப்படா காசை கட்டலாம், லோனை கட்டலான்னு இவர் அவதிப்பட்டு நிற்பாரு. ஊர் உலகம் அவங்க பிரச்சனையில இருப்பாங்க, இவர் ஒருத்தர் மட்டும் சைக்கிள் பிரச்சனையிலே தான் இருப்பாரு. இது போல நம்முடைய வாழ்க்கையில ஒரு இக்கட்டான ஒரு கடன் பிரச்சனை வந்து உட்காந்துருச்சுன்னா தினம் தினம் அதே கதை தான். திடீர்னு ஒரு கடங்கார ஒன்று கழுத்தட்டுற மாதிரி டட் 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 அவர் தான் கிடைப்பார். நேத்தெல்லாம் சிந்திச்சுதான் பாருங்க, அவர் தான் இன்னைக்கு அப்படி நேர்முகமா வந்து கிடைப்பார். அப்படிப்பட்ட ஒரு கனவுகள், அதாவது வேதனையும் துக்கமும் ஒரு சங்கடம் இருக்க இருக்க அதுதான் வந்து கனவுல உட்காரும். அதனுடைய அதாவது முதிர்ச்சி, அதனுடைய பருவமான சூழ்நிலை தான் கனவுல வந்து உட்காரும். இப்போ இவன் வேதனை எப்படின்னா, கர்த்தர் தாவீதை அற்புதமாவே நடத்திட்டார். அவனுக்கு இருந்த பிரச்சனை உங்களுக்கு தெரியும், எவ்வளோ பாடு, எவ்வளோ வேதனை, எவ்வளோ துக்கம். காலாகாலமும் கர்த்தர் சமூகத்துல வேதனை அனுபவிச்சு அதாவது நாட்டை விட்டு நாடு இல்லாத இடத்துல தான் வாழ்ந்தே ஆசீர்வாதங்களை கழிச்சான். பல நாட்கள், வருஷங்கள், அதாவது 20, 30, 40 வருஷங்கள் சாப்பாட்டுக்காகவே அலைஞ்ச ஒரு காலங்கள் பாருங்க. இப்ப நம்ம பெங்களூர்ல அப்படிப்பட்ட ஒரு இடம் கிடைக்காது உங்களுக்கு, இங்கெல்லாம் கிடையாதுங்க. நீங்க இஸ்ரவேல் நாட்டு கடந்து போகிறதுக்கு எகிப்தின் வழி அப்படி கடந்து போகும் பொழுதே அந்த இடத்துல சூழ்நிலையை பார்க்கலாம். அதாவது வெறும் வராந்தரம்னா 100 கணக்கு மைல் கணக்குல வெறும் மணல் காடும் ஒரு பாறைகளும் தான், ஒரு குன்றுகளும் மேடுகளும் பாலைவனங்களா இருக்கும். சாப்பாட்டுக்கோ ஒரு நல்ல ஒரு செடியோ ஒரு கிரீனரி, ஒரு மரமோ, ஒரு சின்ன ஒரு கிரீனா காணப்படுகிற ஒரு மரங்களோ செடியோ பார்க்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நல்லா கவனிச்சிங்க. ஏன்னா அதனால தான் என்ன யோசிக்க முடியுது, இந்த தாவீது எப்பொழுதுமே அந்த பள்ளங்களுக்குள் குகைகளுக்குள் தங்கியிருந்தான்னா அங்கங்க குகைகளுக்கு பஞ்சம் கிடையாது. அவ்வளோ மண்ணு சரிவினாலே குகைகள் உண்டாயிருக்கும். அப்படிப்பட்ட இடங்களிலே தாவீது எப்பவுமே விரோதிகளுக்காக மறைஞ்சு வாழ்ந்து வாழ்க்கையெல்லாம் வெறும் பாடி கர்த்தாவே என்னை காப்பாற்றும், கர்த்தருடைய பிள்ளைகளை நீ விட மாட்டீரே, ஆண்டவரே நீர் ஒருபோது என்னை கைவிட மாட்டீர். அவன் பாட்டுக்கு அர்த்தமே இல்லை, காலமெல்லாம் ஒரு வேதனை. அப்படிப்பட்ட ஒருவரை ஆண்டவர் சொல்றாரு, வாட் எ சூப்பர் மேன் டேவிட் ஹேஸ். எவ்வளவு அருமையான தாவீது அப்படின்னு கர்த்தர் புகழ்றாரு. அவனுடைய ராஜ்யாங்கத்தை மற்றவங்களுக்கு எக்ஸாம்பிளா கொடுக்கிறாரு. சாலமோன் சொல்றாரு, அவனை போல
அவனை போல, அவனை போல, தாவீதை போல அப்படின்னு எடுக்கிறாங்க. ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் என்று தேவனை அத்தாட்சி கொடுக்கறதுக்கு, ஒரு அத்தன்டிகேஷன் பண்றதுக்கு பேசினாங்க. ஆனால் யாரை போலன்னு பேசும் பொழுது தாவீதை போல தான். ஸ்தோத்திரம் சொல்லுங்க, ஹல்லேலூயா சொல்லுங்க, பேசுங்க, கொஞ்சம் பேச வேண்டியது கொஞ்சம் பேசுங்க. ஆபிரகாமை போல, யாக்கோபின் தேவன், ஈசாக்கின் தேவன், இப்படி தேவனை குறித்து உறுதிப்படுத்துறதுக்கு அங்க பேசியிருக்கலாம். ஆனா இவங்களை போல, இவங்களை போல, இவங்களை போல நீ இருக்கிற, இவங்களை போல நீ இல்லைன்றதுக்கு ஆண்டவர் ரெஃபரன்ஸ் எடுக்கிறது தாவீதை போல. சொல்லுங்க, தாவீதை போல, தாவீதை போல சொல்லுங்க, தாவீதை போல, தாவீதை போல அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் தான் கர்த்தர் எடுக்கிறாரு இந்த இடத்துல. தாவீதுக்கு அப்புறம் ஆல்மோஸ்ட் முடியல சார், அவனுக்கு முடியல. தேவைப்பட்ட வைஃபோட வாழ்ந்தான். ஆனா லாஸ்ட்ல இவன் வயசு ஆயிப்போச்சு, ஆக்ஷனே பண்ண முடியல, எந்த செயலும் செய்ய முடியல. ஆனா அந்த ஊர்ல, அந்த இஸ்ரேல்ல தாவீது மேல இவ்வளவு ஆசை, கொஞ்சம் கூட ஆசை மட்டும் குறையாதே வச்சிருந்தான். தாவீதுனா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். அங்க ஊர்ல இருக்கிற எல்லாருமே தாவீதுனா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். தாவீதுனா எல்லாருக்கும் ஆசை. அவன் சாக போறான், பேச்சு கம்மியாயிடுச்சு, பார்வை கம்மியாயிடுச்சு, சாப்பாடு கம்மியாயிடுச்சு, படுக்கையாக்குறான். ஆனாலும் தாவீதுனா ரொம்ப பிரமாதமான ஒரு ஸ்டேட்மெண்ட். நீங்க லாஸ்ட்ல எங்கன்னா பைபிள்ல படிக்க முடிஞ்சா நீங்க படிச்சு பாருங்க. அதாவது தர்மபுத்திர காண்டால கூட இருக்கும், இட் வில் பி தி ராஜாக்கள்ல இருக்கும், நாளாகமத்துல இருக்கும். இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் அங்கங்க கர்த்தர் 3 இடத்துலயே அப்படியே கம்பேரிசனா போட்டிருப்பாரு, எதுவுமே வித்தியாசம் வராது. ஆனால் நான் கேட்கிற ஒரு கேள்வி என்னன்னா, ஜனங்கள் எல்லாரும், அப்பா இவ்வளோ நல்ல ஒரு ஆள், இவ்வளோ ஒரு அருமையான ஒரு ஆள், சாகிறதுக்கு முன்னாடி நீ நல்லா இருக்கணும், சுகமா இருக்கணும் சொல்லிட்டு அவ்வளோ மனைவிங்க இருந்தாலும் இவங்க என்ன பண்றாங்க, சாகிறதுக்கு முன்னாடி ஒரு 16 வயசு பொண்ணை இவங்களே பர்பஸா கல்யாணம் பண்றாங்க. ஒருவேளை இந்த சின்ன பொண்ணு இவரை கொஞ்சம் ஆறுதல், அதாவது தைரியமா பேசி, தைரியமா ஆறுதல் படுத்தி அந்த மனுஷனுக்கு கொஞ்சம் சமாதானத்துக்கு கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமோ அப்படின்னு நினைச்சு சாவறதுக்கு முன்னாடி ஆல்மோஸ்ட் ஒரு 16 வயசு சின்ன பொண்ணை இவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. வாசியே, ஜனங்க தாவீது நல்லா இருக்கணும், தாவீது கடைசி மோமெண்ட் வரைக்கும் நல்லா இருக்கணும், கடைசி நேரம் வரைக்கும் நல்லா இருக்கணும், அவ்வளவு தூரத்துக்கு ஆசை வைக்க வேண்டிய சூழ்நிலை அந்த ராஜ்யத்திலே வந்துச்சு. அந்த ராஜா சாகிறதுக்கு முன்னாடி இது ஒரு சைடுல போக, நெக்ஸ்ட் ராஜாவா நான் ஆயிடலாமா, இன்னொருத்தர் என் மகனை கொண்டாந்து ராஜாவா பண்ணிடலாமா, ஆல்ரெடி தாவீதுக்கு இத்தனை பிள்ளைங்க இருக்கிறாங்களே அதுல ஒருத்தரை போட்டுடலாமா, போட்டிகள் வேணான்றான். தப்பா விவகாரத்துல மாட்டிக்கின பட்சேபாள் அவளுடைய குழந்தையதான் போடணும்னு சொல்லிட்டு இவங்க யோசனையாக்குறாங்க. அந்த டைம்ல கர்த்தர் அந்த முதல் குழந்தையை சாவடிக்கிறார். செய்த தவறுக்கு ஏற்ற ஒரு தண்டனை அந்த இடத்துல கொடுத்து சாவடிக்கிறார். இந்த சாவு ஏற்பட்ட உடனே எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சி. இந்த இடத்துல ரொம்ப உஷாராக்கணும், இந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக்கணும், யார் ராஜாவா வரணும்ன்றத இந்த இடத்துல கொஞ்சம் அலர்ட் ஆகணும்னா இந்த ஒரு டெத்து எல்லாருமே வாய மூடுறதுக்கு ஒரு வாய்ப்பா மாறி போச்சு. சுவாசியே, நம்முடைய வாழ்க்கையில எதையுமே கர்த்தர் அர்த்தம் இல்லாமல் செய்ய மாட்டார். ஹல்லேலூயா. அர்த்தம் இல்லாமல் செய்ய மாட்டார். தேவனாகிய கர்த்தர் எதை செய்தாலும் அர்த்தத்தோடு. எல்லாரும் வாய மூடுது, எல்லாரும் யோசிக்கிறாங்க, ராஜா ஆகணும்னா பயப்படுறாங்க. ஆண்டவராகிய கர்த்தர் பேசுகிறார். செத்த குழந்தைக்கு அடுத்த பிறக்க போகிற அந்த குழந்தை ராஜாவாய் இருப்பான். ஏன்னா அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாது. அவருக்கெல்லாம் தெரியும், அவர் நேற்றும் இன்றும். என்ன நான் சொல்றது அர்த்தம் என்னது? நேத்து என்ன நடந்துச்சுன்னு அவருக்கு தெரியும்.
போன காலங்களில் என்ன நடந்தது ஆண்டவருக்கு தெரியும். இப்ப என்ன நடந்துருக்குதுன்னு தேவனுக்கு தெரியும். நல்லா கவனிங்க ப்ளீஸ், நல்லா கவனிங்கம்மா, என்ன கவனிங்கம்மா. நான் எப்படி நடக்க போறேன்றது ஆண்டவருக்கு தெரியும். நான் எப்படி வாழ்வேன்றதுக்கு ஒரு கர்த்தர் தெரியும். நம்ம எல்லாரும் எப்படி எப்படி நடந்துக்க போறோன்றது கர்த்தர் தெரியும். அதை தான் நான் இன்டைரக்டா பேசுறேன். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாது. நம்ம சும்மா அப்படியே ஒரு வேர்ட்ல முடிச்சிடக்கூடாது. நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். என்னுடைய வாழ்க்கை கர்த்தர் பார்க்கிறவர், நான் எப்படி வாழ்ந்துன்னுக்கிறேன்னு பார்க்கிறவர், இனிமேல் நான் எப்படி வாழப் போகிறேன்றத பார்க்கிறவர். அதனால தான் ஆண்டவர் சாலமோனை ராஜாவாக கர்த்தர் மாற்றும்படி ஆர்டர் கொடுக்கிறாரு. உடனே தாவீது படுக்கையில் இருந்தே அவனை ராஜாவாக மாற்றுகிறார். Now very youngest age, very youngest age, அதாவது விளையாடுற ஆட்டம் வயசு கூட இல்லை, அவ்வளோ சின்ன பையன், இன்னும் புத்தி வராத வயசு, இன்னும் பேசுற அளவுக்கு ஒரு பெரியவங்களோட பேசுற தகுதி கிடைக்காத ஒரு சந்தர்ப்பம். தினம் தினம் இவனுக்கு இக்கட்டாவது. ஞானிகள், அறிவுள்ளவர்கள், பரிசுத்தவான்கள், ஜெபிக்கிறவர்கள், துதிக்கிறவர்கள், தீர்க்கதரிசி சொல்லுகிறவர்கள், கர்த்தருக்கென்று தினம் தினம் அவனுடைய வேதனை. ஐயோ, நான் எப்படியாவது ஒரு நல்ல, இன்னைக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா எப்படி சால்வ் பண்ணுவேன்? இன்னைக்கு திடீர்னு ஒருத்தர் 2 பேர் ஃபைட் பண்றானா அவனை எப்படி நியாயத்திருப்பேன்? இன்னைக்கு ஒரு பரிசுத்தவான் ஒரு புலவன் ஒரு கேள்வி கேட்டான்னா அவனுக்கு எப்படியாப்பட்ட பதில் சொல்லுவேன்? தினம் ஒரு சவாலாகி மாறி போச்சு. ஆமென். இது மனசுலே இருக்குது. பார்த்தார், இவரான் சர்ச்சை ஓபன் பண்றான், பூஜைகளை பண்றான், பலிகளை செலுத்துறான், எல்லாம் பண்றான். ஆனா இவன் மனசாட்சிக்குள்ளாக்க ஒரே வேதனை. என்ன பண்றதுன்னு தெரியல. கிபியோனில படுத்து தூங்குறான். தூங்கும் பொழுது ஆண்டவர் டைரக்டா நிக்கிறார். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. விசுவாசியே, இங்கதான் நான் பேச விரும்புறேன் உங்ககிட்ட. 1000 தான் உங்களுடைய வாஞ்சை இருக்கட்டும், எதனா கிட்டும், உங்களுடைய கனவுல ஆகட்டும், உங்களுடைய நனவுல வர்றதுதான் கனவுல வரும். அப்படி வரும் பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் உனக்கு முன்பாக நிற்பாரானால் பேச தெரியணும் நமக்கு. ஹல்லேலூயா. அந்த டைமுக்கு கரெக்டா பேச தெரியணும். ஆண்டவர் நிற்கும் பொழுது நீ பேச தெரியணும். யார் பேசணும்? நீ அல்ல, உன்னுடைய ஆத்துமா பேசணும். ஹல்லேலூயா. துக்கப்படுகிற உன் ஆத்துமா பேச ஆரம்பிக்கணும். உன் சஞ்சலப்படுகிற உன் ஆத்துமா பேச ஆரம்பிக்கணும். இல்லாவிட்டால் பிரயோஜனம் இல்லை. ஆண்டவராகிய கர்த்தர் நிற்கிறார். ஆத்துமாவே, ஆவியானவர் தேவனும் கர்த்தர் இப்பொழுது நிற்கிறார். உன் கனவுல நிற்கிறார். ஆத்துமா இப்பொழுது தேவனோடு பேசிக்கொள்ள வேண்டும். கர்த்தாவே, என் தகப்பனாகிய தாவீதினுடைய வம்சத்தை, அவருடைய கோட்பாடுகள், அவருடைய வாழ்க்கையின் அவ்வளவு திறமைகளையும் நான் ஓரளவுக்கு படிச்சிருந்தாலும் கேட்டிருந்தாலும் அவரை போல வாழ்றது என்னால முடியாது. ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனத்தை யார் நியாயம் விசாரிப்பான்? பெருத்த ஜனம், உலகமே அவங்கள பெருமை பாட்டி பேசுதே, உலகமே அவங்கள பார்த்து பயப்படுதே. இஸ்ரவேல் ஜனங்களை ஜெயிப்பவன் யார் என்று பயப்படுறாங்களே. அதனால ஞானத்தை கூட ஆண்டவரே, இவளை மெயின்டைன் பண்ணக்கூடிய ஞானத்தை கூட ஆண்டவரே, இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய, இந்த ராஜாங்கம் செய்யக்கூடிய ஞானத்தை கூட ஆண்டவரே, ஞானத்தை மட்டும் தான் கேட்கிறேன். கர்த்தர் ஃபியூச்சரை அறிகிறபடினாலே அதை விட மேலான காரியங்களை தேவன் அந்த இடத்துல கொடுக்கிறார். ஹல்லேலூயா. என் தகப்பனாகிய தாவீது என்னும் அடியான் உம்மை பற்றி உண்மையும் நீதி மன நேர்மையும் முன்பாக நடந்தபடியே தேவர் அவருக்கு பெரிய கிருபை செய்து, அவர் பெரிய கிருபை அவருக்கு காத்து இந்நாள் இருக்கிறபடி ஒரு சிங்காசனத்தின் குமாரனை அவருக்கு தந்தீர். இப்பொழுது என் தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியேனின் தகப்பனாகிய தாவீது ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீரே. நானோவென்றால் போக்குவரத்து அறியாத சிறு பிள்ளையா இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். சிறு பிள்ளையா இருக்கிறேன். நான் சிறு பிள்ளையா இருக்கிறேன். என்னுடைய பேச்சு சிறு பிள்ளையா இருக்கிறது. என்னுடைய ஆக்ஷன் சிறு பிள்ளையா இருக்கிறது.
என் தாய் தகப்பனோடு என்னுடைய ஆக்டிவிட்டி கொஞ்சம் சிறு பிள்ளையா இருக்கிறது. ஆத்மா தேவனோடு பேச வேண்டும். ஆண்டவரே எனக்கு ஞானத்தை கொடும். ஹல்லேலூயா. நீர் தெரிந்து கொண்டதும் ஏராளத்தினால் எண்ணிக்கைக்கும் அடங்காததும் லக்கத்திற்கு உட்படாததுமான திரளான ஜனங்களாகிய உமது ஜனத்தின் நடுவில் அடியேன் இருக்கிறேன். I am in the midst of them. நான் உங்க மத்தியத்தில் இருக்கிறேன், அந்த சபையில் இருக்கிறேன், அந்த குடும்பத்தில் இருக்கிறேன். நான் எப்படி மெயின்டைன் பண்ணுவேன் இந்த காரியங்கள்லாம்? இல்லைனா நான் சின்ன பிள்ளையா இருந்தா எப்படி? அறிவு தெரியலையே, ஞானம் இல்லையே, அதாவது பெருந்தன்மை இல்லையே. ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியனுக்கு ஞானம் உள்ள இருதயத்தை தந்தருளும். ஏராளமான இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாரால் ஆகும்? சாலோமோன் இந்த காரியத்தை கேட்ட பொழுது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்தமாய் இருந்தது. ஸ்தோத்திரம். விண்ணப்பமாய் இருந்தது, உகந்த விண்ணப்பமாய் இருந்தது. ஆகையால் தேவன் அவனை நோக்கி, கனவுல அவன் ஆத்மாவோடு கர்த்தர் பேசுறார். நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமல், ஐஸ்வர்யத்தை கேளாமல், சத்துருக்களின் பிராணனை கேளாமல், இந்த காரியத்தை கேட்டு நீ நியாயம் விசாரிக்கிறதுக்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடினால் உன் வார்த்தையின்படியே செய்தேன். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஐயா கையை எடுங்க. நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்கள் ஜெபத்தை கேட்டு செய்தேன். ஆஃப்டர் ஆல் நம்ம செய்யற ஜெபத்தை, இப்படி கேட்கிற ஜெபத்திற்கு ஆண்டவர் உடனே பதில் அளிக்கிறார். பாத்தீங்களா? என்ன பெருமை பாருங்க, என்ன ஒரு அருமை பாருங்க. நம்ம கேட்கிற கேள்விக்கு கர்த்தர் பதில் அளிக்கிறார். நான் கேட்கிற ஒரு ஆசீர்வாதத்துக்கு உடனே கர்த்தர் பதில் அளிக்கிறார். ஆமென். உன் வார்த்தைகளின் படி செய்தேன். பாத்தியா எவ்வளவு ரெஸ்பெக்ட் பாருங்க. ஒரு ஆவிக்குரிய பிள்ளைகளை கர்த்தர் எவ்வளவு கனப்படுத்துறாரு பாருங்க. ஒரு தேவனுடைய பிள்ளைகளுடைய ஜபத்துக்கு எவ்வளவு ரெஸ்பெக்ட் கொடுக்கிறாரு பாருங்க. எவ்வளவு ரெஸ்பெக்ட் கொடுக்கிறாரு பாருங்க. நம் ஜபத்திற்கு நம்ம வீட்டிலேயே பல நேரத்தில் மரியாதை இருக்கிறதுல என் தேவனாகிய கர்த்தர் பதிலளிக்கிறார். ஞானமும் உணர்வுள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியான உனக்கு முன் எழுதுவதும் இல்லை, உனக்கு சரியான உனக்கு பின் எழும்புவதும் இல்லை. இதுவும் அன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமை உனக்கு தந்தேன். ஸ்தோத்திரம். உன் நாட்கள் இருக்கிற ராஜாக்கள் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை. உனக்கு ஈக்குவலா இருக்கிறதுக்கு சான்சஸே கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். என் தேவன் நம்மை பலப்படுத்துவாராக, திடப்படுத்துவாராக, பரிசுத்தவான்களாய் கர்த்தர் பலப்படுத்துவாராக. இந்த கம்யூனியனுக்கு முன்னாடி ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை அற்புதமாய் நம்மை நடத்தி முடிப்பாராக, திடப்படுத்துவாராக. ஹல்லேலூயா. ஜெபம் செய்யலாமா? கொஞ்சம் வாங்க, கர்த்தர் சமூகத்தில் ஜெபிக்கலாம் வாங்க.